அனைவருக்கும் வணக்கம். தாயகம் விஜய், தாயகம் மரபு வேளாண்மை நிலம். நம்ம தமிழகத்தின் நெற்களஞ்சியம் தஞ்சை மாநகரின் மாபெரும் விதை திருவிழா குறித்த ஒரு சின்ன அனுபவ பகிர்வு. இந்த நிகழ்வு ரொம்ப குறிப்பிட்ட காலகட்டத்தில் திட்டமிட்டோம். இந்த நிகழ்வுக்கு பல பேருடைய உழைப்பு ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவங்களுடைய உழைப்பின் காரணமாக அந்த நிகழ்வு மென்மேலும் வெற்றி அடைந்தது. காலையில் சரியாக ஒரு 9 மணிக்கு 9:40 ஆயிடுச்சு நமக்கு நிகழ்வு துவங்கிறதுக்கு. மாலை 6:30 வரைக்கும் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வு. இந்த நிகழ்வுடைய வெற்றியாக நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா, பெரம்பலூர்லேருந்து ஒரு விவசாயி அவர் உற்பத்தி பண்ண இயற்கை முறையில் உற்பத்தி பண்ண வெங்காயத்தை கொண்டுட்டு வந்து, ஐயா நான் உங்கள்கிட்ட முன் அனுமதி வாங்கலை, இருந்தாலும் விளைபொருள் கொண்டுட்டு வந்திருக்கிறோம், இங்கே விற்பனை செஞ்சுக்கிறோன்னு அனுமதி கேட்டு விற்பனை செஞ்சார். அந்த விற்பனை செஞ்ச விவசாயி மதியம் கரெக்டாக உணவுக்கு முன்னாடி ஒரு 12:30 மணிக்குள்ளே கையை பிடிச்சி, ரொம்ப சிறப்பான முன் ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்க ஐயா, ரொம்ப அழகாக நிகழ்வை திட்டமிட்டிருக்கிறீங்க, மக்களுடைய வரவேற்பை பெற்றிருக்குது, என்னுடைய விளைபொருட்கள் எல்லாமே நான் இங்கே விற்பனை செஞ்சுட்டேங்கய்யான்னு திருப்தியாக ஒரு மனநிறைவோடு சொல்லிட்டு போனார். அவர் அந்த வார்த்தைகளை சொல்லும் போது என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்மாழ்வாரை அடிக்கடி அவருடைய காணொலிகளில் கேட்குறது உண்டு, உன்னை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, இயற்கையில் பணி செய்பவர்களுக்கு இயற்கை தரும் கூலி மனநிறைவு அப்படின்னு. அந்த மாதிரி அங்கே வேலை செஞ்ச அத்தனை தன்னார்வலர்களுக்கும், கடை அமைத்தவர்களுக்கும், அந்த நிகழ்வு ஒருங்கிணைத்த அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு மகிழ்வான நிறைவு, அந்த நிகழ்வோட வெற்றி. இதை பார்க்குறோம். இதை தாண்டி நம்ம கண்காட்சி, கருத்தரங்கு, விற்பனை அரங்குகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அங்கே காட்சிப்படுத்தியிருந்தோம். விற்பனைகளுக்கு அரங்குகள் அமைச்சிருந்தோம், கருத்துரைகள் வழங்கினோம். இதில் கருத்துரைகள் அப்படின்னா, முன்னோடி அனுபவ விவசாயிகள் அவங்களுடைய திறம்பட கருத்துக்களை ரொம்ப தெளிவாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. எங்களுக்கு காலையில் நிகழ்ச்சி தொடங்கும் போது மக்களுடைய வரவு வந்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு பதட்ட நிலை இருந்தது. காலையில் முதல் முறையாக நம்ம ஏன் வேண்டும் இயற்கை வேளாண்மையில் துவங்கி இறுதியில் காய்கறிகள் சாகுபடி வரைக்கும் கொண்டுட்டு போய் சேர்த்தோம். அனைத்து கருத்துரையாளர்களுமே ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அவங்களுடைய கருத்துக்களை பதிய வச்சாங்க. மக்கள் அவங்களுடைய பதிவுகளை இன்னும் தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்குறாங்க. சிறப்பான கருத்துக்களை, நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். நிறைய பேர் நிறைய துறை சார்ந்து பேசினாங்க. அதில் ஒருத்தர் ரொம்ப குறிப்பிட்டு பதிவுகள் போட்டிருந்தார். என்ன அப்படின்னா, விவசாயத்தை ஏன் பண்ணணும்னு தொடங்கி அதை எப்படி பண்ணணும், அதை எதுக்காக பண்ணணும், அதில் எப்படி விளைபொருளை கொண்டு போய் சந்தையில் சேர்க்கிறது, மருத்துவம் குறித்து, மூலிகைகள் குறித்து இவ்வளவு அற்புதமாக அந்த நிகழ்வை திட்டமிட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிகழ்வு குழுவுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பதிவு போட்டிருந்தாங்க. நன்மதிப்பை பெற்றிருக்கு அப்படின்னா, கடந்த 2 நாட்களாக அவங்களுடைய பதிவுகளை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கிறோம். நம்ம திறம்பட ரொம்ப தைரியமாகவே சொல்லலாம், நிகழ்வு மிகப்பெரிய மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதுல அதில் மாற்று கருத்தே இல்லை. அனைத்து கருத்துரையாளர்களுக்கும் மகிழ்வான நன்றி. கரெக்டாக குறிப்பிட்ட நேரங்களில் வந்து அவங்களுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட எளிமையாக கொண்டு போய் சேர்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. அதுக்கு அடுத்த கட்டமாக கண்காட்சி நம்ம இடம் பற்றாக்குறை தான். மக்களுடைய வருகை ரொம்ப மிகுதியாக இருந்தது. காட்சிப்படுத்துறதுக்கான இடம் பற்றாக்குறை ரொம்ப இதாக இருந்தது. நம்ம வச்சு காட்சிப்படுத்துறதுக்கான சிரமங்கள் இருந்தது. நம்ம திட்டமிட்டதை விட அதிகப்படியான விளைபொருட்களை நம்ம காட்சிப்படுத்தியிருந்தோம். காய்கறிகள் 100 ரகங்கள் சொல்லியிருந்தோம், 100க்கும் மேலே வந்திருந்தது. நெல் ரகங்கள் அதே மாதிரி நம்ம இளந்திரை என்னென்னா மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க அறுவடை செஞ்சு பாதுகாத்த அத்தனை நெல் ரகங்களையும் பாட்டலில் பேரோட கொண்டுட்டு வந்து அங்கே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. மிகப்பெரிய நன்றிங்கண்ணா. அதுக்கு அடுத்தது மூலிகை, மோட்சம் நர்சரியிலேருந்து அண்ணா இனிகோ அவர்கள் 150, 100க்கும் மேற்பட்டன்னு சொல்லியிருந்தோம், 150 பேரோட கொண்டுட்டு வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. நிறைய மூலிகைகளை மக்கள் அடையாளப்படுத்தினாங்க. அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த கண்காட்சி அமைஞ்சது அப்படிங்கிறதுல மிகப்பெரிய சந்தோஷம். அண்ணனுக்கும் மகிழ்வான நன்றி. அதுக்கு அடுத்ததாக காய்கறிகள், நம்ம தாயகத்திலிருந்து ஒரு சில காய்கறிகள் விளைஞ்சது, நெற்றுகள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இதை தாண்டி வெளியில் இயற்கை ஆர்வமாக நாட்டு காய்கறிகளை உற்பத்தி செய்யக்கூடிய நண்பர்களும் கொண்டுட்டு வந்தாங்க. நம்ம மகிழ்வனம் மணிகண்டன் கொண்டு வந்தாங்க, சொற்பனந்தல் சேகர் கொண்டு வந்தாங்க. இன்னும் பல விவசாயிகள் அவங்களுடைய உற்பத்தி பொருட்களை கொண்டு வந்து அங்கே காட்சிப்படுத்துறதுக்கு வச்சாங்க. குறிப்பாக குறிப்பிடணும் அப்படின்னா, அந்த நிகழ்ச்சி நம்ம கண்காட்சி அப்படின்னு சொன்ன உடனே பட்டுக்கோட்டையிலேருந்து உதயாக்கா தொடர்பு கொண்டு, நம்மக்கிட்ட நிறைய மூலிகைகள் இருக்குங்கப்பா, நானும் அங்கே கொண்டுட்டு வரலாமா அப்படின்னு கேட்டு ரொம்ப ஆர்வமாக முன்னாடியே வந்து அந்த காட்சிகள், அரங்குகள், ஏற்பாடு பணிகளை நான் தன்னார்வலர்களை இணைச்சிக்கிட்டு ரொம்ப அற்புதமாக செஞ்சாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம நிவிஸ் கார்டன்லேருந்து வீரமுத்து அக்காவுக்கு நிகழ்ச்சி முதல் போஸ்ட் போட்டோடனே அக்காவுக்கு பெரிய ஈடுபாடு வந்துருச்சு நிகழ்ச்சியில். ஒவ்வொரு நாளும் தொடர்பு கொண்டு என்ன வேலைகள் போகுது, எப்படி செய்கிறீங்க, மக்கள் அதிகமாக ஆர்வம் இருக்குது வருவாங்க அப்படின்னு நல்ல ஊக்கப்படுத்தினாங்க. அவங்க மாடி தோட்டத்தில் விளைஞ்ச அத்தனை பொருட்களையும் நம்மாழ்வார் ஐயா படத்திற்கு முன்னாடி காட்சிப்படுத்தி படம் திறப்பப்போ நிகழ்வை ரொம்ப சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தாங்க. அக்காவுக்கு மகிழ்வான நன்றி. அதுக்கு அடுத்ததாக விற்பனை அரங்குகள் அமைப்பவர்கள், தஞ்சாவூரில் விதை திருவிழான்னு நம்ம அறிவிப்பு கொடுத்தோன்னே எல்லாருக்கும் ஒரு ஷாக்கு. ஏற்கனவே நிறைய அங்கே நடக்குது, ஆனால் மக்களுடைய வரவேற்பை ஈர்க்கலை, நாங்கள் வந்தால் அங்கே விற்பனை ஆகுமா அப்படின்னு நிறைய கேள்விகள்.
எங்களுக்கும் ஒரு அந்த ஒரு யோசனைகள் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா நானும் தஞ்சை பகுதியில் இருக்கிறேன், இங்கே நானும் அரங்குகள் அமைச்சிருக்கிறோம், நிறைய விஷயங்கள் பார்த்துருக்குறோம். அவங்களுடைய கேள்வியிலையும் ஒரு நியாயம் இருந்தது. அதை நம்ம தகர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக களத்தில் இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னு நிறைய நண்பர்களோட உதவியோட, விவசாயிகளோட உதவியோட இணைஞ்சு செயல்பட்டதன் மூலமாக இது ரொம்ப சிறப்பாக வெற்றி அடைஞ்சது. அவங்களுடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிற வகையில் நிகழ்ச்சி அமைந்தது. அனைத்து அரங்கு அமைத்தவர்களுக்குமே மனசோர்வு இல்லாமல் ரொம்ப திருப்தியாக இயற்கை விளைபொருள்கள் ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அப்படிங்கக்கூடிய மனநிலையில் அனைவருமே நிகழ்வு முடிஞ்சோன்னு போனாங்க. அதில் மிகப்பெரிய திருப்தி. அதுலேயும் கொல்லிமலையிலிருந்து வந்தவர்கள், அங்கேருந்து வாசனை திரவங்கள் பொருட்கள்லாம் கொண்டுட்டு வந்தவங்க முழுமையாகவே விற்பனை ஆயிடுச்சு தம்பி அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லிட்டு போனாங்க. ரொம்ப அருமையான ஏற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. அவங்களுடைய அத்தனை வாழ்த்துகளும் தஞ்சாவூர் இயற்கை உழவர்கள் அவங்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை, சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து நம்ம முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது பெரிய இது. மக்களுடைய வரவேற்பு குறிப்பாக குறிப்பிடணும் அப்படின்னா, நிறைய பேர் சவால் விட்டாங்க. தஞ்சாவூரில் நீங்கள் 200லேருந்து 500 பேரை கூட்டி காமிங்க, மிகப்பெரிய வெற்றி அப்படின்னாங்க. ஆனால் நம்ம தோராயமாக நம்ம நோட்டில் பதிவு செஞ்ச பதிவு எண்ணிக்கை மட்டுமே 1500க்கும் மேற்பட்டது. ஒவ்வொரு நபருக்கு பக்கத்தில் அவங்க குடும்பங்களோடு வந்தாங்கன்னா 4 பேர் 3 பேர்னு ப்ராக்கெட்டில் போட்டால் அதை நம்ம கணக்கு பண்ணவே இல்லை. அது இல்லாமலே 1500 நபர்களுக்கு மேலே பதிவு செஞ்சுருக்கிறாங்க. பதிவு பண்ணாத நபர்கள் நிறைய பேர். தோராயமாக அந்த நிகழ்வில் 3000லேருந்து 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் தஞ்சை மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் பங்கேற்றிருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் மகிழ்வான நன்றி. நிகழ்வோட மென்மேலும் சிறப்பு என்ன அப்படின்னா, கேரள பகுதியிலிருந்து குடும்பங்களோடு வந்தாங்க, நிகழ்ச்சியை பார்வையிட்டாங்க. ஆந்திராவிலிருந்து வந்தவங்க அனைவரும் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நிகழ்வு முடிகிற 6:30 மணி வரைக்கும் இருந்து வாழ்த்துரைத்து சென்றாங்க. மிகப்பெரிய பெருமையாக இருக்குது. தஞ்சாவூரில் இப்படி ஒரு நிகழ்வை நாங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டோம். நல்ல முன்னெடுப்பு, தொடர்ச்சியாக செய்யுங்க அப்படின்னு வாழ்த்துனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அத்தனை நண்பர்களுக்கும் மகிழ்வான நன்றி இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறது. தொடர்ச்சியாக இதை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது தான் திட்டம். அதற்கான விவசாயிகள், அதற்கு ஆர்வமுள்ள நண்பர்கள், தன்னார்வலர்கள் அனைவரும் தாராளமாக இணைஞ்சு செயல்படுவோம் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கு அடுத்ததாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க உயிர்வேலி. அண்ணன் ஞானகுரு அவர்கள் உயிர்வேலியை ரொம்ப முக்கியமான பொறுப்பை அதை எடுத்து செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் சொல்லும் போது ரொம்ப எளிமையாக கடந்துட்டாங்க. அது பார்த்துக்கலாம் தம்பி அப்படிங்கிற மாதிரி சரின்னாங்க. அப்புறம் கடைசியாக ரொம்ப உறுதலாக சொன்னோம், நீங்கள் எங்கெங்கேயோ காட்சிப்படுத்துறீங்க, இங்கே தஞ்சாவூரில் இதை காட்சிப்படுத்தணும் அப்படின்னா இது மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்னும் முழுசாக ஈடுபட்டு அங்கே உயிர்வேலிகளை காட்சிப்படுத்தினாங்க. வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பார்வை. ஏன்னா நம்ம என்ன நோக்கத்துக்காக நிகழ்ச்சி நடத்துகிறோம் அப்படின்னா, விவசாயிகளுக்கு போய் சேரணும், பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு சேரணும். இதை தாண்டி விவசாயிகள், இயற்கை விவசாயிகள் தஞ்சாவூரில் இருக்காங்கங்கிறத அடையாளப்படுத்தணும். அடுத்த விவசாயிகள் உள்ள வரத்துக்கு இது ஒரு நுழைவு வாயிலாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னிறுத்தி பண்ணணும். மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது உயிர்வேலிகளை. நிறைய பேர் உயிர்வேலிகளை பார்க்குறதுக்காக நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. அதை பார்வையிட்டு ரொம்ப திருப்தியாக சென்றாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம நிகழ்வுக்கான உணவு, இந்த உணவு திட்டமிடல் நிறைய யோசித்தோம். நிறைய இடங்களில் கொட்டேஷன் வாங்கினோம். மிகப்பெரிய தொகையெல்லாம் நம்ம அதில் ஈடுபட்டு இருந்தாங்க. அப்புறம் சரி, இதை நம்ம எப்படா இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம அரிசல் முனையத்திலிருந்து செம்மலரக்கா நம்ம செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ரொம்ப யோசித்தோம். ஏன்னா பரிச்சயம் இல்லாத நபர், ஆனால் நமக்கு பரிச்சயம் படுத்திய நபர் ரொம்ப பரிச்சயமானவர்கள். அதனால் ரொம்ப நம்பிக்கையாக அவங்கள்ட்ட அந்த பொறுப்பு கொடுத்தோம். ரொம்ப அற்புதமாக காலையில் கஞ்சி செஞ்சுருந்தாங்க. கலவை அரிசியில் இழுப்பப்பூ சம்பா போட்டு முருங்கைக்கீரைகள் அனைத்தும் போட்டு செஞ்சுருந்தாங்க. கஞ்சி மிச்சம் இல்லாமல் அனைவரும் சாப்பிட்டாங்க. 150 நபர்களுக்கு திட்டமிட்டோம். 200 நபர்களுக்கு மேலே காலையில் கஞ்சிகள் அனைவருக்கும் உணவாக கொடுத்தாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது, ரொம்ப சிறப்பாக இருந்தது. மதிய உணவு நம்ம எதிர்பார்த்ததை விட 500 நபர்களுக்கு திட்டமிட்டோம். 600 நபர்களுக்கு மேலே அதை சாப்பிடக்கூடிய சூழல் இருந்தது. கடைசியில் உணவு இல்லாத சூழ்நிலை, தீர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் உணவு அரங்கு அமைச்சிருக்கிறவங்கள்ட்ட அனுப்பிச்சு அங்கே உணவு இருக்குது சாப்பிடுங்க அப்படிங்கக்கூடிய நிலைக்கு நம்ம இருந்தது. உணவும் ரொம்ப திருப்தியாக மனநிறைவோடு இருந்தது. இயற்கை உணவு அப்படிங்கும்போது மக்கள் ரொம்ப ரசித்து சுவைச்சு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு கேட்காமலே உணவு ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படின்னு அவங்களுடைய பதிவுகள் கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த நிகழ்வில் நிறைய தன்னார்வலர்கள் தானாக முன் நாங்கள் இந்த பங்கு எடுத்துக்கிறோம், நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க. அவங்களுடைய அனைத்து பணிகளுக்கும் மகிழ்வான நன்றி. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அருள் நாச்சிக்கண்ணா இங்கே நம்ம தஞ்சாவூர் இயற்கை விவசாயி. எந்த ஒரு வேலைகளாக இருந்தாலும், மனித உழைப்பாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, தயங்காமல் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நண்பர்களை, மணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கூட இருக்கக்கூடிய நண்பர்களை தைரியமாக அனுப்பிச்சு எல்லா வேலைகளையும் பங்கெடுக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக
உதவியாக இருந்தாங்க. ஏன்னா நிகழ்ச்சிக்கு நிறைய தன்னார்வலர்கள் முன்னாடி வரதா சொல்லியிருந்தாங்க. கால சூழ்நிலை காரணமாக சிலர் வர முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டுச்சு. கடைசி கட்டத்தில் மிகப்பெரிய உதவியாக அண்ணா அமைச்சாங்க. அப்புறம் நம்ம நண்பர்கள் ஹரி, பிரசாந்த், அப்புறம் இன்னும் நிறைய நண்பர்கள் ராம் பிரபு சொல்லிட்டு நம்ம கூட நிறைய இணைஞ்சாங்க. அதுக்கடுத்து இந்த காட்சியில் டெக்கரேஷனுக்காக நம்ம தமிழ் பாரதி அவர்கள் மிகப்பெரிய பொறுப்பு எடுத்தாங்க. சூழல் சார்ந்த நிகழ்வு, நம்ம சூழல் சார்ந்து தான் பண்ணணுங்கிறதுல ரொம்ப குறிக்கோளாக இருந்தோம். அதற்கு ஏற்ப நமக்கான அந்த டெக்கரேஷனை ரொம்ப அழகாக தென்னை ஓலைகள்லையும் பனை ஓலைகள்லையும் ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க. பார்வையிட்டதுக்கு அனைவருக்கும் ரொம்ப அது ஒரு மனநிறைவாகவும் திருப்தியாகவும் இருந்தது. ஐயாவுடைய படங்களை முன்னாடி வைக்கணும் அப்படிங்கிறது வச்சு ஐயாவுடைய துவக்க விழாவை ஐயாவை முன்னிட்டு நடத்தணும் அப்படிங்கிறது எங்கள் நோக்கம். அதுக்கு வாகை விக்டோரியா அக்கா ஐயாவுடைய படத்தை பனை ஓலையில் செஞ்சு அதை அங்கே கொண்டுட்டு வந்து நமக்காக அங்கே வச்சுருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதை நம்ம பார்வையிடும்போது பனை சார்ந்த இயங்குறவங்களுக்கு ஒரு செயலாகவும், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு, பார்வையிடுற மக்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பார்வை இதமாகவும், அடுத்த கட்டத்துக்கு இயற்கை வேளாண்மை எடுத்துகிட்டு போகிற வகையிலையும் நிகழ்வு அமைந்தது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. நம்ம விவசாயிகளோட பங்களிப்பு மிக பெருசு. நம்ம நிறைய தஞ்சாவூர்லேருந்து நிறைய விவசாயிகள் இதில் கலந்துக்கிட்டாங்க. நிறைய விஷயங்களை பார்த்து அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அனைத்து நண்பர்களுக்கும் மகிழ்வான நன்றி. நமக்கு பெண்கள் 2 பேரை வந்து நம்ம தண்ணி நிரப்புறதுக்காக அங்கே தேர்வு செஞ்சு வச்சுருந்தோம். இறுதி கட்டத்தில் மாடியில் அவங்களால தண்ணியை கொண்டு போய் கொடுக்க முடியல. மாடியில் ஏறி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அதனால் இடையில் கொஞ்சம் நேரங்கள் தண்ணி இல்லாமல் ஒரு சில இடங்கள் இருந்தது. அதையும் நிவர்த்தி செய்கிற வகையில் தன்னார்வலர்கள் முன் வந்து அங்கே கொண்டு போய் எல்லா பானைகளையும் நிரப்புனாங்க. ரொம்ப திருப்தியாக இருந்தது. முதல் முறை முன்னெடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுனால இதில் நிறைய நிறைவுகள் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் எங்கனாலே ஒரு சில தேக்கங்களையும் தயக்கங்களையும் ஒரு சில விஷயங்களையும் கவனிக்க முடிஞ்சது. அந்த மாதிரி அசௌகரியங்களை யாராவது அவங்களுக்கு ஏற்பட்டிருந்து அப்படின்றதுனா நிகழ்வு சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் ஒருங்கிணைப்பு குழு சார்பாகவும் மன்னிப்பும் கேட்டுக்கிறோம். அடுத்த கட்டம் இதை முன்னெடுத்துட்டு போகணும் அப்படின்னா இதை நீங்கள் கொடுக்கக்கூடிய பகிர்வு மூலமாக தான் இதை முன்னெடுக்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு அடுத்ததாக இதுக்கான பொது நிதி ஒரு நிகழ்ச்சி முன்னெடுத்துட்டோம், விவசாயிகளுக்காக எடுத்துட்டோம். இதுக்கு நிதிக்காக என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பெரிய யோசனை இருந்தது. கடைசி கட்டம் இதை நம்ம ஒரு பெரிய தயக்கம், யாருக்கிட்டையும் போய் எங்களால் கொடுங்க நாங்கள் நிகழ்ச்சி நடத்துகிறோம் அப்படின்னு கேட்குறதுக்கு எங்களுக்கு வாய் வரல. விவசாயிகள்கிட்ட, ஏன்னா விவசாயிகள் படுற சிரமங்களை நம்ம நேரடியாக பார்க்க முடியுது. அவங்களுக்கு பொருளாதார நெருக்கடி எப்படி இருக்குங்கிறதையும் கவனிக்க முடியுது. அப்போ எந்த விவசாயிகிட்ட எப்படி பொருளாதாரம் இருக்குதுன்னு போய் பார்த்து கேட்கக்கூடிய சூழ்நிலையிலையும் இல்லை. அப்போ நாங்கள் ஒரே முடிவு தான் எடுத்தோம், யாருக்கிட்டையும் வந்து வாய் திறந்து நிதின்னு கேட்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணோம். முதல்ல தேர்ந்தெடுத்து ஒரு 4-5 நபர்கள்ட்ட கேட்டோம். கேட்ட நபர்கள் ஒரு சில நபர்கள் உதவி செஞ்சாங்க, ஒரு சில நபர்கள் அதுக்கான தகவல் இல்லை. அதனால் எங்களுக்கு ஒரு தயக்கம் ஏற்பட்டுச்சு. சரி நம்ம சரியான வேலை தான் செய்கிறோமா அப்படின்னு எங்களுக்கேக்குள்ள ஒரு கேள்வி ஏற்பட்டுச்சு. அப்போது என்ன தான் செலவானாலும் நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னோம். ஒரு சில விவசாயிகள் தானாக முன் வந்து 1000, 2000ன்னு ஒரு 3-4 நபர்கள் கொடுத்தாங்க. அதை தாண்டி அரிசி ஒரு சில நபர்கள் அங்கே நம்ம சமையலுக்காக கொடுத்தாங்க. சரி பாக்கி இருக்கக்கூடிய திட்டங்கள், ஏன்னா நாங்கள் விளம்பர செலவுகளுக்காகவே பார்த்திங்கன்னா ஒரு பெரும் செலவானது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் தகவலை சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பாக செயல்பட்டோம். அப்போ இதை ரொம்ப திருப்தியாக நம்ம அக்கா நிவிஸ் கார்டன்லேருந்து ஒரு பதில் சொன்னாங்க. தம்பி எதுக்காகவும் தயக்கப்படாதீங்க, எந்த செயலாக இருந்தாலும் செய்யுங்க, ஒரு தேக்கம் வந்தால் எதாக இருந்தாலும் நம்ம சமாளிப்போம்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம ரோட்ரி அவங்க கூட இணைஞ்சு நம்ம செயல்பட்டோம். அவங்க உணவுக்கான பொறுப்பு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. உணவுக்கு ஆகக்கூடிய செலவுகள் கொடுத்துக்கிறோம் அப்படின்னாங்க. தோராயமாக நம்ம நிகழ்ச்சிக்கு நோட்டீஸ் உணவுக்காகன்னு பார்த்திங்கன்னா ஒரு 27,000 ரூபாய் ரோட்டரி சங்கத்திலிருந்து பங்களிப்பு கொடுத்தாங்க. அவங்களுடைய பங்களிப்புக்கு ரொம்ப நன்றி. இயற்கை சார்ந்த ஒரு நிகழ்வை முன்னெடுக்கணும் அப்படின்னு ஒரு தூண்டுகோளோட ஆர்வமாக அண்ணா செயல்பட்டாங்க. சுரேஷ் அண்ணா அவர்களுக்கும் ஒரு மகிழ்வான நன்றி. அதுக்கு அடுத்ததாக நண்பர்கள் வட்டத்துலேயும் நாங்கள் யோசிக்கும்போது உண்மையை சொல்லணுன்னா நாங்கள் ஒரு டொனேஷன் பாக்ஸ் வைக்கலான்னு திட்டமிட்டோம். ஆனால் நிறைய வேலை திட்டம் காரணமாகவும் மறதி காரணமாகவும் மறந்துட்டோம். ஒரு வகையில் அது எங்களுக்கு நல்லதாகவும் போயிடுச்சு. என்ன தான் பொருளாதார நெருக்கடி வந்தாலும் சிரமங்கள் வந்தாலும் அது வைக்காதது ஒரு வகையில் சரியாக தான் இருந்திருக்குமோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வகையில் நல்லதாகவும் இருந்தது. அதற்கு அடுத்த கட்டமாக இறுதியில் நடைபெற்ற விதை பகிர்வு. இந்த விதை பகிர்வை பற்றி கட்டாயம் குறிப்பிடணும். ஏன் அப்படின்னா 170லிருந்து 200 நபர்கள் விதை பகிர்வில் கலந்துக்கிட்டாங்க. அத்தனை பேருக்கும் விதைகள் ஒரு 50க்கும் மேற்பட்ட ரகங்களை இலவசமாக பகிர்வு செஞ்சோம். இதற்கு நம்ம தாயகத்திலிருந்து உள்ள விதைகள், நம்ம
உதயாக்கா நிறைய மூலிகைகளை பகிர்றதுக்காக கொண்டுட்டு வந்தாங்க. நிவிஸ் கார்டன்லேருந்து வீரமுத்தாக்கா நிறைய மாடி தோட்டத்தில் சேகரிக்கப்பட்ட விதைகளை ஒவ்வொருத்தருக்கும் பேக் பண்ணி கொண்டுட்டு வந்தாங்க. மூலிகைகள், விதைகள் அனைத்தையுமே அதோடைய தகவல்களோட மக்கள்கிட்ட பகிர முடிஞ்சது. மக்களுக்கு ஒரு மிக ஒரு அளப்பரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, அந்த விதைகளை பெற்றது. இறுதியில் போகும்போது அடுத்த வருடம் கட்டாயம் நாங்கள் விதைகளை பல மடங்கு உற்பத்தி பண்ணி பரப்புவோம், கொண்டுட்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு அவங்களாம் முன் வந்து நிறைய தகவல்கள் சொன்னாங்க. அது மிகப்பெரிய வெற்றியாக இருந்தது. விதைத்து கொண்டே இருப்போம், முளைத்தால் மரம், இல்லை என்றால் அது மண்ணிற்கு உரம் அப்படிங்கிற நோக்கத்தில் ரொம்ப சிறப்பாக அந்த நிகழ்வு வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை. நமக்கு இயற்கை சார்ந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம், இது மட்டுமே திட்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலை நிகழ்ச்சிகளை உள்ளே கொண்டுட்டு வரணும்னு யோசித்தோம். நிறைய பறை இசை இதெல்லாம் யோசித்தோம். பொருளாதார நெருக்கடி காரணமாகவும் சூழல் காரணமாகவும் அதை எங்களால் கொண்டுட்டு வர முடியலை. ஏன்னா ஒரு பெரிய நிதி நம்ம வெளியில் வாங்காமல் நம்ம இது ஒரு நிகழ்வை செய்கிறோம் அப்படின்னா, அப்போ அங்கே அதுக்கெல்லாம் நம்ம தொகை செலுத்த முடியுமா அப்படின்னா முடியலை. அப்போ நமக்கு சிலம்பம் இங்கே மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப சிறப்பாக காலையில் சிலம்பம் நிகழ்ச்சியில் தான் நம்ம நிகழ்வு தொடங்கினது. அதுக்கு அடுத்து அவங்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக குழந்தைகளோட பாடல், இயற்கை சார்ந்த புரிதலில் ரொம்ப ஆர்வமாக அதை கற்றுக்கிட்டு நமக்காக குழந்தைகள் ஒரு 6 நபர்கள் சேர்ந்து அந்த பாடல்கள் பாடினாங்க. அவங்களுக்கும் மகிழ்வான நன்றி. நமக்கு இந்த நிகழ்வில் நிறைய விஷயங்களுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருந்த அத்தனை நண்பர்களுக்கும் மகிழ்வான நன்றி. யாரும் விடுபட்டு இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு கோச்சிக்க வேண்டாம். நிறைய நினைவுகளை மனசில் வச்சுக்கிட்டு பேச முடியல, ஏதோ ஒரு காரணத்தால் எதையாவது விடுபட்டிருக்கலாம். அனைவர்களுக்கும் அனைத்து உழவர்களுக்கும் மகிழ்வான நன்றி. இவ்வளவு பெரிய நிகழ்வை முன்னெடுத்த, இதை கொண்டுட்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்த அத்தனை ஊடக நண்பர்கள், விவசாயிகள் அனைவருக்கும் மகிழ்வான நன்றி. இந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த அறிவிப்பு பதாகைகளை நமக்கு திருப்பூர் நண்பர் மோனிஸ் தயார் செஞ்சு கொடுத்தாங்க. தஞ்சாவூரில் தியாகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா தயார் செஞ்சு கொடுத்தாங்க. நம்ம ஃபோன் பண்ணி சொன்னோம் அப்படின்னா அது நமக்கு தேவைக்கு ஏற்ப இயற்கை புரிதலோட அதற்கு ஏற்ற திட்டத்தோடு சரியாக செஞ்சு கொடுத்தாங்க, சரியான நேரத்தில். அவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடியது மகிழ்வான நன்றி, மகிழ்ச்சி. திறம்பட திரும்ப அடுத்த இயற்கை சார்ந்த நிகழ்வுகளில் நிறைய ஒருங்கிணைக்கணும், கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப சிறப்பாக முனைப்பாக செயல்படுவோம். அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்வை நம்ம தாயகம் மரபு விதை சேகரிப்பு மையம், தஞ்சாவூர் இயற்கை உழவர்கள், தஞ்சாவூர் மிட்டவுன் ரோட்டரி சங்கம் இணைந்து ஒருங்கிணைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய சந்தோஷம், ஆனந்தம். மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ச்சியாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.